everyone, welcome to Marmugal Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து சண்டே vlog. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நான் இந்த குக்வாஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சண்டே காலையில் எடுத்திருக்கேன். 2 பணியார பேன் வாங்கியிருக்கேன் கேஸ்ட் அயர்னில். காரணம் வந்து வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 200 rupees 250 rupees டிஸ்கவுண்ட் காட்டுச்சு. என் மாமியார் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தப்பவே நிறைய இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் குக்வாஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த டைமில் உங்களுக்கு வீடியோலையும் காட்டியிருந்தேன் கோயம்புத்தூருக்கு பேக் பண்ண குக்வாஸ் எல்லாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பணியாரக்கல் வந்து நான் எனக்கு வாங்க யோசித்தப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்ட வேணுமான்ட்டு சரி அவங்களும் வேணும்னு சொன்னனால 2 வாங்கிட்டேன். இது வந்து வித்தவுட் சிலிக்கான் ஹேண்டிலும் கிடைக்கிது, வித் சிலிக்கான் ஹேண்டிலும் கிடைக்கிது. சிலிக்கான் ஹேண்டில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி. அதனால தான் பார்த்திங்கன்னா மேலே நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதை வந்து சீசனிங் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. மோஸ்ட்லி பணியாரக்கல்லில் பார்த்திங்கன்னா கீழே வந்து குழியாக இருக்கும், நமக்கு கேஸ் ஸ்டவ்வில் வச்சா ஆடும் நிற்காது. ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. அதனால் வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ்வில் தான் வச்சு பார்த்தேன். அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கிதான்னு சொல்லி பார்த்தப்போ ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 month பிஃபோர் கேஸ்ட் அயர்னில் ஆப்பம் பேன் பர்ச்சேஸ் பண்ணி அது சீசனிங் பண்ணி காட்டியிருந்தேன், டீட்டெயிலாக காட்டியிருந்தேன். எல்லா வீடியோலையுமே வந்து கேஸ்ட் அயர்ன் சீசனிங் கேட்டுகிட்டே இருக்கீங்க, மெயின்டைன் பண்ணுற டிப்ஸ் கேட்குறீங்கன்றனால இந்த வீடியோலையும் மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பணியாரக்கல்லை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஈரமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிடணும். ஈரம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் துரு பிடிக்கும். இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வாஷ் பண்ணும்போதும் எந்த கேஸ்ட் அயர்ன் வெசலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். வெயிலில் வச்சு ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துருவே வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வதக்கி எடுக்கிறேன். அதில் ஏதாவது சின்ன சின்ன அயன் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தில் வந்துடும், வெங்காயம் வந்து பிளாக்காக மாறும். ஆனால் எனக்கு வந்து பிளாக்காக மாறவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே ப்ரீ சீசன்டு, கஞ்சி தண்ணியில் ஊற வைக்கணும் அந்த மாதிரி ப்ரொசீஜரில் எதுவுமே இல்லை. அல்லாமல் ப்ரீமியம் பேன் அப்படின்றனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வதக்கி எடுக்கிற இந்த வெங்காயத்தை வந்து நம்ம டிஸ்கார்டு தான் பண்ணணும். இந்த வெங்காயத்தை என்ன பண்ணுறதுன்னு நல்லா கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிடுறேன். என்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா மாவு இல்லை, இட்லி மாவு இல்லை பணியாரம் ஊற்றுறதுக்கு. ஏன்னா வீக்கெண்டு நான் ஈவினிங் தான் வந்துட்டு மாவு ஆட்டுவேன். அதனால் காலையில் சீசனிங் பண்ணி மட்டும் எடுத்து வச்சிடறேன். எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சிடறேன். ஸோ இது வந்து ரெடி டு யூஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தாராளமாக இதில் வந்து பணியாரம் செய்யலாம். மறுபடியும் ஏதாவது ஒரு vlogல வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போவும் வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய குக்வாஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவில் காட்டுற குக்வாஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருப்பேன். என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது குக்வாஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க, விலை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இப்போ போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய குக்வாஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் காட்டுது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சிவப்பரிசி புட்டு தான் வந்து செய்ய போகிறேன். WS பிராண்டு செம்ம சூப்பராக இருக்குது. நார்மலாக அந்த வெள்ளை கலர் புட்டு நான் இப்போல்லாம் செய்கிறதே இல்லை. கார்ன் புட்டு உங்களுக்கு ஒரு தடவை காட்டி இந்த WS பிராண்டில் அது வாங்குகிறேன். அப்புறம் இந்த சிவப்பரிசி புட்டு மாவு வாங்குகிறேன். இது ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியும் கூட. ஸோ உப்பு போட்டதுக்கப்புறமா சுடுதண்ணி வந்து ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டர் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட குவான்டிட்டியை விட அது கொஞ்சம் ஊறிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சாண்ட்விட்ச் செய்ய சொல்லிட்டான். அவனுக்கு வந்து புட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னனால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் புட்டு செய்கிறேன். ஸோ அதில் வந்து லேயர்ஸ் நம்மளோட விருப்பம்தான். புட்டு கொஞ்சம், அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, துருவன தேங்காய், இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணணும். இதுவும் இந்த புட்டு மேக்கரும் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நான் வாங்கினது தான். ஒரு சிலர் வந்து இதில் ஸ்டீம் லீக் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைட்லலாம் ஸ்டீம் லீக் ஆகாது. எக்ஸாக்டாக 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கம கம கமன்னு புட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஹோல்ஸ் வழியாக ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் புட்டு வந்து வெந்துருச்சுன்ட்டு. சண்டே மார்னிங் நல்லா ஆவி பறக்க சுட சுட பார்த்திங்கன்னா சிவப்பரிசி புட்டு தான் சாப்பிட்டேன். இதுக்கு காம்பினேஷனாக கடலைக்கடி நல்லாயிருக்கும், வாழைப்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நெய் ஊற்றி கூட இது குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம்.
உங்ககிட்ட புட்டு மேக்கர் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் ஸ்குவிட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா லீஷியஸ் ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை க்ளீன் பண்ணியே வந்துருச்சு. ஏன்னா நானே ஃபஸ்ட்டு டைம் ஸ்குவிட் வந்து சமைக்க போகிறேன். கணவாய் மீன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். விட்டமின் B12 வந்து எதுலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ஃபுட்டெல்லாம் இப்போ ரீசண்டாக ஒரு 2 இயர்ஸாக நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றது vlog கன்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஷ் ஃபுட் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். இதில் வந்து விட்டமின் B12 கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் E அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் உள்ள ஒரு மீன். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட்டு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு நல்லா ரிங்காக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஜிஆர்டிக்கு கிளம்பணும். வந்துட்டு தான் நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் மேரினேட் மட்டும் செய்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். ரைஸில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லீஷியஸ் ஆப்பில் நான் வாங்கின சிக்கன் மசாலா பவுடர் இருந்துச்சு. அது வந்து இருந்தனால அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணேன். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணுறது ஃபஸ்ட்டே நான் வாஷ் பண்ணிட்டேன். வினிகரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணுவேன். நான்வெஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வினிகரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் வினிகர் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ணுவேன். ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தால் கூட இறந்துடும். ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் டைமண்ட் சர்டிஃபிகேட்ஸ் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் வாங்கினது வந்து பிரேஸ்லெட் வாங்கினேன். அதுக்கப்புறமா இப்போ ரீசண்டாக நான் வியர் பண்ணியிருக்கிற பென்டென்ட் பற்றி கேட்குறீங்க. 2 வருஷம் முன்னாடி பர்த்டே டைமில் நான் வந்து டைமண்ட் பென்டென்ட் வாங்கியிருந்தேன். தட் இஸ் இன் 2022. ஸோ அந்த பென்டென்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு பென்டென்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த பென்டென்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா டைமண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணப்போ நிறைய பேர் ரீசேல் வேல்யூ இல்லை, கோல்டு மாதிரி கிடையாது, தண்ணி பட்டுச்சு அப்படின்னா டைமண்டோட வேல்யூ வந்து கம்மியாகும், அவங்க சொல்கிற ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதனால் எனக்கும் கொஞ்சம் பயம்தான். சரி, டைமண்ட் வந்து அந்த பென்டென்ட்டோட பில்லெல்லாம் என்கிட்ட இருந்தது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ என்ன ரேட் இருந்துச்சுன்னு நான் பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா அந்த பென்டென்ட் நான் போட்டிருக்கேன். கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு அது வந்து ரீசேல் வேல்யூ எவ்வளோ, எந்த அமௌண்ட்டுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க, சப்போஸ் நல்ல அமௌண்ட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து இன்னொரு பென்டென்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்குள்ளே, இது மாரத்தள்ளி பிரான்ச்சு, போன உடனே நான் போட்டுட்டு இருந்த இதுதான் பார்த்திங்கன்னா 2 வருஷம் முன்னாடி நான் வாங்கின டைமண்ட் பென்டென்ட்டு. இதை வந்து ரீசேலுக்கு கொடுத்துட்டேன். ஸோ எஸ்டிமேஷன் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ அதோட அமௌண்ட் வந்து 11,800 வித்தவுட் ஜிஎஸ்டி. ரீசேல் வேல்யூ நான் கேட்டப்போ அவங்க வந்து 18,000 சொன்னாங்க. ஸோ ஒரு சின்ன டைமண்ட் பெண்டன்ட்டுக்கே 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 7,000 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறது வந்து 90% தான் ரீசேலுக்கு வேல்யூக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் கொடுத்தப்போ என்ன வேல்யூ போட்டு எடுத்தாங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். பட் ஆனாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7,000 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. நான் கேட்டப்போ டைமண்டோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்போ இருந்த ரேட்டை விட இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கோல்டை விட பார்த்திங்கன்னா டைமண்டோட ரேட்டு வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைமண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து புதுசாக ஒரு டைமண்ட் பென்டென்ட் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். புதுசாக டைமண்ட் பென்டென்ட் வாங்குறதுக்கான ரீசன், நான் முதல்ல போட்டுட்டு இருந்த டைமண்ட் பென்டென்ட்டில் பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக இருந்தது. அப்போ வந்து பெருசாக எனக்கு டைமண்ட் பற்றியெல்லாம் தெரியாதனால ஒரு சின்ன பெண்டன்ட் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நான் வியர் பண்ணும்போது ப்ராமினெண்ட்டாக வந்து கழுத்தில் தெரியல. அதனால் நான் அந்த சாலிட்டர் டைமண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலிட்டர் டைமண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே. இந்த ரைட் சைட் கார்னரில் ஓவல் ஷேப்பில் இருக்கிறது மட்டும்தான் நார்மல் டைமண்ட், அது மட்டும்தான் ரேட்டு கம்மி. சாலிட்டர் டைமண்ட்றது சிங்கிள் ஸ்டோனாக வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக நம்ம கழுத்தில் போட்டாலே அது டைமண்ட் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி நல்லா பிரைட்டாக இருந்தது. அது
அதாவது அந்த டைமண்டோட ஒளி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ பெண்டன்ட் வந்து ஒரு 2-3 நான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் போட்டு பார்த்தேன், சாலிட்டட் டைமண்ட். அதில் ஒரு பெண்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. ஸோ அதுலேயே சேம் அதே மாடலில் சின்ன சைஸ் வேணும்னு சொல்லி கேட்டப்போ சேம் அதே மாடலில் ஒரு சைஸ் சின்னது கிடச்சிது. அதுதான் ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டில் வந்துச்சு. ஏன்னா இந்த பழைய பெண்டன்ட் நான் கொடுக்குறதுனால எனக்கு 18,000 ரூபாய் திருப்பி வருது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட்டு போடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் ஃபைனலாக செலக்ட் பண்ண பெண்டன்ட் இது தான். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம கழுத்தில் போட்டோம் அப்படின்னா நல்லா அது ஒரு டைமண்ட் பெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிது எனக்கு. ஸோ நான் வந்து மெயினாக ஜிஆர்டி போனது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடுறதுக்கு தான் போனேன். ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் பெண்டன்ட் வாங்கிட்டேன். இந்த நகை சீட்டு வந்து நான் டிசம்பர் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் புது வீடு கிரகப்பிரவேசம் இருந்தனால அதுக்கான செலவுகள் இருந்தனால நான் ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா ஜனவரி மந்தில் எனக்கு வந்து ஜிஆர்டி போகிறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. கோயம்புத்தூர் போயிட்டு அலைச்சல்ல ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆத்தர் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணப்போ ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்னே வந்துட்டு இருந்தது. என்னால் ஆன்லைனில் வந்து நகை சீட்டை ஆரம்பிக்க முடியல. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ பிப்ரவரி மந்த்து வந்து வெற்றிகரமாக நகை சீட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ஜிஆர்டியில் இப்போ 2 போயிட்டுருக்கு. கோல்டன் 11 அப்படின்ற ஒரு ஸ்கீமு, கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்ற ஒரு ஸ்கீமு. ஸோ 11 மந்த்ஸ் பே பண்ணுற மாதிரி தான். இந்த 2ல் எந்த ஸ்கீமில் நான் வந்து என்னோடய நகை சீட்டை ஆரம்பிச்சிருக்கேன், ஏன் அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணேன், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் நான் எதில் கோல்டு சிட்டு போடுறேன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பிப்ரவரி மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து டிசம்பர் மந்தில் நகை வாங்க முடியும். 11th மந்த்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து. மறுபடியும் ஜனவரியில் என்னோடய பர்த்டே இருக்கிறனால மேபி நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி கிஃப்டெல்லாம் இந்த தடவை புதுசாக இருக்குது, நான் என்ன கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் மறுபடியும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி என்னோடய பர்த்டேக்கு வந்து இந்த 2024க்கு யாருமே எனக்கு கிஃப்ட் பண்ணலை. ஸோ அந்த கிரகப்பிரவேச வேலையில் பிஸியாக இருந்தனால பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டேக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்கலை. சரி, ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி ஒரு டைமண்ட் பெண்டன்ட் போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ என்னோடய பர்த்டேக்கு யாரும் கிஃப்ட் பண்ணலினா என்ன, நாமளே நம்ம பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த பெண்டன்ட்டை கொடுத்துட்டு ரொம்ப ஆசையாக அதை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ டெய்லியுமே அதுதான் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வியர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறமா ரசம் வந்து ரைட் சைடில் குக் பண்ணிட்டேன், மிளகு ரசம். லெஃப்ட் சைடில் வந்து ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை வந்துட்டு ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். ஸோ லேடிஸ்க்கு வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அயன் வந்து கரெக்டான லெவலில் ஹீமோக்ளோபின் இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம விட்டமின் டி, விட்டமின் B12 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12க்கான டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லா லேப்லேயும் எடுப்பாங்க. டெஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து எடுத்தீங்க அப்படின்னா இது எந்தெந்த விட்டமின் வந்து எவ்வளோ லெவல் இருக்குது, அது முக்கியமாக இந்த B12 உங்களுக்கு காட்டும். சப்போஸ் அதில் டெஃபிஷியன்சி இருக்குது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் கூட நீங்கள் ஃபிஷ் ஃபுட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜாஸ்தி ஆகும். ஏன்னா எனக்கும் விட்டமின் டி வந்து ஒரு டைமில் டேஞ்சரஸ்லி லோ. இதெல்லாம் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் எல்லாமே நார்மலாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு டேப்லெட் எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஃபுட்டுனாலேயே வந்து அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சத்து குறைபாடு, அது மருந்துனால அதை சரி பண்ண முடியாது. லைஃப் லாங் நம்ம மாத்திரை எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து லக்கிலி நான் ஒரு நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால இந்த சத்தெல்லாம் நான்வெஜ் ஃபுட்டில் இருக்கிறதுனால அதை சமைச்சு சாப்பிட்டாலே போதும். எல்லா நான்வெஜ் ஃபுட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B12 இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து இஃப் சப்போஸ் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான்வெஜ்ஜை குவிட் பண்ணாதீங்க. நிறைய டெஃபிஷியன்சிட்ட நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கேஸ்ட் அயர்ன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஸ்குவிட்டை போட்டுட்டு நான் அப்படியே மூடி வச்சிட்டேன்.
தண்ணி எக்கச்சக்கமாக அதுவே ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்தால் போதும். வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷு மாதிரி இது இல்லை. ரொம்ப குக் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் எப்படி ரப்பர் மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகிடும். ஸோ மறுபடியும் கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். கேஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ நான் காட்டின குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.